இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் 1 vs 1 கிரிக்கெட் சேலஞ்ச் வரியா ப்ரோன்னு நான் தான் அனுப்பிச்சேன் நம்ம கூஃபி ப்ரோக்கு. அதுக்கு அவர் ப்ரோ எனக்கு பேட்டே பிடிக்க தெரியாதே ப்ரோ அப்படின்னாரு. எனக்கும் தான் செஸ் விளையாட தெரியாது அப்படின்னு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டாவில் இன்னொரு மெசேஜ் நம்ம டேனி ப்ரோ இந்தியா ஜிம்பாபே மேட்சுக்கு நல்ல டிக்கெட் இருக்கு போயிட்டு வரியா ப்ரோ ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸில் அப்படின்னாரு. கரும்பு திங்கிறதுக்கு கூலியா, சரி யார் கூட ப்ரோ போகணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கூஃபி ப்ரோ தான் வருவார் அப்படின்னாரு. நல்லா கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே KMK லோவர் ஸ்டாண்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸில் ஒரு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. உள்ளே போனால் யாரோட கெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலையேங்க அப்படின்னா ICC அப்படின்னு போட்டு +1 எழுதுனாங்க. இது நல்லா இருக்கேன். அப்புறம் உள்ள பஃபேல நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்திருந்த நம்ம நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே ரீல்ஸ் போடுறதுக்கு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இந்தியாவுக்காக நல்லா கத்தி சேர் பண்ணிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்த்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்தியா ஒரு வழியாக மேட்சை ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கப்புறமா எந்த மேட்சுமே சேப்பாக்கில் இல்லை அப்படின்றனால இந்த மேட்சை மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் அப்படின்னு இருந்தேன். மிச்ச மேட்சஸ் எல்லாம் இந்தியா ஜெயிச்சு கப்பு ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஜியோ ஹாட்ஸ்டாரில் நான் பார்க்க போகிறேன். நீங்களும் மறக்காமல் பாருங்கள்.